வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தல தோனி எங்களை சுத்தலில் விட்டார், புலம்பி தள்ளிய ஸ்ரேயாஸ் ஐயர், தலைகீழாக மாறிய போட்டி. அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற 22வது போட்டியில் கேகேஆர் அணியை எதிர்கொண்ட சிஎஸ்கே அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது. இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பவுலிங்கை தேர்வு செய்த சிஎஸ்கே அணியானது கேகேஆர் அணியை 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 137 ரன்களில் சுருட்டியது. இதனையடுத்து களமிறங்கிய சிஎஸ்கே அணி 17.4 ஓவர்களில் எல்லாம் 3 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி பெற்றது. இந்த நிலையில் தான் நடப்பு தொடரில் கேகேஆர் அணி முதல் தோல்விக்கு தழுவி இருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கேகேஆர் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர், இன்று நடந்ததை பற்றி என்னால் தற்போது விவரிக்கவே முடியவில்லை என்றும், அப்படிதான் நான் உணர்கிறேன். முதலில் ஆடுகளத்தை பார்த்து நாங்கள் ஏமாந்து விட்டோம். ஆடுகளம் எப்படி செயல்பட போகிறது என்பதை நாங்கள் கணிக்க தவறவிட்டோம். பவர் பிளேவில் நாங்கள் அபார தொடக்கத்தை கொடுத்தோம். ஆனால் அந்த அடித்தளத்தை எங்களால் சரியாக பயன்படுத்தி கொண்டு பெரிய இலக்கை நிர்ணயிக்க முடியவில்லை. கள சூழலை நாங்கள் கணிக்க தவறியதே இதற்கு காரணம் என்று நினைக்கிறோம். அதே போல் பவர் பிளே முடிந்தவுடன் ஆடுகளத்தின் தன்மை முற்றிலும் தலைகீழாக மாறியிருக்கு. ரன்களை சேர்ப்பது இந்த ஆடுகளத்தில் மிகவும் கடினமாக இருக்கு. சிஎஸ்கே அணி இந்த சூழலில் எப்படி விளையாட வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து வைத்து இருக்கிறார்கள். அவர்கள் சரியான திட்டத்தை தீட்டி அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட்டார்கள். முதல் பந்தில் இருந்தே இங்கு அதிரடியாக ஆடுவது என்பது முடியாத விஷயம்தான். நாங்கள் நல்ல நிலையில் தான் பேட்டிங் செய்யும் போது இருந்தோம். இந்த ஆடுகளத்தில் 160 அல்ல 170 ரன்கள் எடுத்திருந்தால் நிச்சயம் நாங்கள் எங்களுடைய திட்டமாக இருந்தது என்றும், ஆனால் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்ததால் எங்களால் சரியாக விளையாட முடியவில்லை. இந்த தோல்வி குறித்து அணி வீரர்கள் ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டும் என்றும், நல்ல வேளை இந்த தோல்வி சீசனின் தொடக்கத்திலேயே அமர்ந்துவிட்டது. மீண்டும் எங்களுடைய சொந்த மைதானத்திற்கு சென்று அங்கு உள்ள களச்சூழலை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி பெற முடிய செய்வோம் என்றும் கூறியிருந்தார். அதே போல் களச்சூழலை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் விளையாடுவதில் தான் வெற்றி அமைந்திருக்கிறது என்று ஸ்ரேயாஸ் ஐயர் கூறியுள்ளார். அதே போல் இந்த போட்டியில் என்னதான் ருத்ராஜ் கேப்டனாக இருந்தாலும் தல தோனி அவர்கள் ஃபீல்டிங்கில் சில வேலைகளை செய்ததாகவும், அதனால் தான் நாங்கள் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்தோம் என்று ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்கள் புலம்பி தள்ளி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.